நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே சூலி என்னும் உமையே குமரியே சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே. என்ன சினிமா பாட்டா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? படையலுக்கு போனாலும் இந்த பாட்டை தான் என்னை பாட சொல்கிறாங்க. அப்பத்தாவுக்கு படைக்கிறோம் நீ வா அப்படின்ட்டு என் தம்பி சாத்தப்பன் தாக்கல் சொல்லி விட்டுருந்தேன். போயிருந்தேன் காரைக்குடிக்கு போன வாரம். அங்கே போனால் ஒரே வெயில், எங்கே இல்லை வெயில். இந்த வெயில் காலத்தில் தான் கல்யாணம் காட்சி வைக்கிறது, படையல் வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் நம்ம மக்கள் ஒன்றா கூடணும் இல்லை. அதுக்காக வெயில் காலத்தில் தான் வைக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு லீவாக இருக்குமேன்னுட்டு. மற்ற நாளில் கூப்பிட்டாக்கா ஆஃபீஸ் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு யாரும் வரமாட்டாங்க. போகிறது போகிறோம், மக்க மனுஷங்களை பார்க்க வேண்டாமா? அதுவும் என்னை பார்த்துட்டா போதும், எல்லாம் பாட்டை பாடு, அத்தை பாடு, இத்தை பாடு, ஆடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குமா? பாடிக்கிட்டு இருக்கேன், இந்த பாட்டத்தையும் பாடிக்கிட்டு இருக்கேன். என் சாத்தப்பன் வீட்டு எய்த்த வீட்டில் கோணக்கழுத்து சிந்தாமணின்னு ஒருத்தி இருப்பா. அவள்லேருந்து எல்லாம் நின்று ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதில் ஒரு ஆளை மட்டும் காணும். ஆறுன்னு நினைக்கிறிய? என் தம்பி மகன் பழனியப்பனதன். அது நம்ம மக்கள்லையே தப்பி பிறந்த கழுதை. அவனொத்த பசங்கள்லாம் அழகாக வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு நல்லா ஜாம் ஜாமுன்னு இருக்கிற போது இவன் இந்த எத்துப்பல்ல வச்சுக்கிட்டு செக்காலையிலேயே நிற்கிறேன். பெரிய ஈரோண்டு நினப்பு. அங்கே காலேஜுக்கு போகிற பொண்ணுகளெல்லாம் பார்த்துட்டு போகிறவளே போகிறவளே பொண்ணு ரங்கம் என்ன புரிஞ்சிக்காம போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் அப்படின்னு பாடிக்கிட்டு நிற்கிறேன். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் அங்கேயே நின்றா எப்படி உருப்படுறது? எங்கடி அவன்னு கேட்டேன். இதோ வாரான் பாரு பானாள் ஆனா அப்படின்னு நாங்கள் பார்த்தா மூதறிஞர் ராஜாஜி மாதிரி கருப்பு கண்ணாடியை மாடிக்கிட்டு வாரேன். வீட்டுக்குள்ளே எதுக்குடா கண்ணாடியை போட்டுக்கிட்டு திரியிற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறேன், ஐத்த நான் கண்ணாடியை கழட்டி போடுவேன், நீங்கள் எல்லாரும் மாட்டிக்க வேண்டி வரும் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் விளங்கலை. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படின்னு. இப்போ யார் மெட்ராஸ் கெட்ட மெட்ராஸ்ன்னு சொன்னது? என்னடான்னு கேட்குறேன். மட்ராஸ் ஐ அப்படின்னா ஊர் பூரா வருது, பாம்பேயில் வருது, கல்கட்டாவில் வருது, டில்லியில் வருது. ஆனால் பேர் மட்டும் வச்சுட்டாங்க மெட்ராஸ் ஐன்னுட்டு. ஆட பைத்தியக்காரா, அதுக்கு ஒரு நல்ல வைத்தியம் நான் சொல்கிறேன், அதை விட்டுட்டு என்னமோ கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு திரியிறியே அப்படின்னு சொன்னேன். என்ன வைத்தியம் தெரியுமா? வெத்தலை இருக்குல்ல, நல்ல இளம் வெத்தலையாக எடுத்து அதில் ஒரு பாதியாக கிழிச்சுக்கிடுங்க. வால் பாகம் இருக்குல்ல, அதை மட்டும் 2ஆக கிழிச்சுக்கிட்டு அந்த வால் பாகத்தை எடுத்து அப்படியே அந்த கண்ணு ரப்ப மேலே வச்சு ஒரு பழைய சுத்தமான வெள்ளை வேட்டி துணியை கிழிச்சு கண்ணை சுற்றி நல்லா கட்டி விட்டுருங்க. படுத்து உறங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு சரியாக போயிடும். என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தான் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. இப்படி நல்ல இளம் வெத்தலையை எடுத்துக்கிடுங்க. நல்ல வெளிராக இருக்குது பாருங்க. இதில் இப்படி இதை இப்படியே எடுத்து இந்த கண்ணு மேலே வச்சு ஒரு வெள்ளை துணியை வச்சு சுற்றி கட்டிப்பிடுங்க. அந்த கண்ணு வலி எல்லாம் போயிடும், மெட்ராஸை செவப்பெல்லாம் குறைஞ்சிரும். இதைத்தான் அவனுக்கும் சொன்னேன். அவன் கண்ணு நல்லா தெளிவாயிருச்சு. ஆனால் புத்தி தெளியலையே, ஓடிட்டான்ல திருப்பி செக்காலைக்கு. பாட்டை மாற்றி பாடிக்கிட்டு நிற்கிறேன் அங்கே. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, உன்னை அடிக்காத செருப்பும் செருப்பல்ல அப்படின்னு ஒருத்தி எதிர்த்து பாடினாலாம். அடிச்சாலாச்சும் அவனுக்கு புத்தி வருதா பார்ப்போம்.